அதான் தொப்பில் என்ன எழுதிக்குது? How can I move when I am still in love with you? ஏன் தொப்பி தருவாரு? பதிவுல தாவலாத பதிவுல தொப்பி அதெல்லாம் ஆசையா வாங்கினதுல தொப்பி. ஸோ கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம்? யாரும் தப்புன்னு சொல்லக்கூடாது. வேற எதுவும் இல்லை. த பாய்ஸ் அங்கே சரவணா பாய்ஸ் எல்லாம் பாருங்க. அவன் தான் வந்து எப்போ சரவணா எப்போ திரும்ப வரான் அவன் நாய் அவன். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ வீட்டில் விட பாருங்க அவன் சாமியா. அவன் தான் சரவணா. அவன் தான் வாய்ஸ் வேற இது வேற. ஓகே போலாமா? என்னடா சரவணா நேத்துக்கு வர லேட்டா? அரிசி வாங்கி வச்சுட்டு அப்படி எப்படி நெருக்கத்தான் செய்யும். போமா ஃபைனலி அப்படியோ எல்லாரும் வந்துட்டோம். புறப்படும் போது நல்ல சகனம். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? பூண்டிக்கு. இப்போ பூண்டி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பூண்டி தானே போறோம்? ஆமா பூண்டி. என்னடா அச்சி இறக்கி ஏத்திட்டு வந்துங்கடா. வண்டி இல்லடா நான் வண்டி ஸ்ட்ரைட்டா வந்துட்டு இருக்கேன் எங்க அம்மாவை கூட்டிட்டு. ஓகேவா? இந்த பையன் ரொம்ப இது சென்சார்ல கட் ஆயிட்டல. சென்சார்ல கட் ஆக கூடாது விஜி. அப்படியே போடு. ஆக்சுவலி வழி இருந்தா இல்ல. புல்லட் பாண்டி. லாரிக்காரன் உக்ரமா வரான். லாரி சமமாயிடும் போது உக்ரமா வரான். வர்ற தலைவன் பைத்தியக்காரன் மேல வராங்க பையன். லாரிக்காரன் பையன். கண்டாட்டு தானே தூசி பறக்குதுடா. ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. மண்ணுல வந்து காருக்காரன் ஒய்ய ஓடுறா சஞ்சய் இறங்கி போயிடலாம். ஃபோக்கஸ் பண்றாங்க இந்த பையன். வாயிலே வர மாட்டேங்குது. ஒரு ஜீவன் இருக்குதா இல்லையா வண்டியில? ஒரு 3D அனிமேஷன் போடணும். நம்ம இங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 3D அனிமேஷன் இறங்கி ஒரு இடத்துல வீட்டை எடுக்கலாம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா நல்லா எம்மா நீ முன்னாடி வாக்கா. அதனால அது ஜம்மாங்க. A few moments later. பண்ணிட்டியா? என்னதுல அப்பளமா? வாழ்க்கையே கடுப்பாரு. அண்ணா இவங்கிட்ட காசு இல்லை. எப்படிதான் போகுதுன்னு தெரியல காசு. அவங்க எங்களுக்கு காசு வருதுன்னு சம்பாதிச்சாதான் காசு வரும். அந்த பையன் என்ன தலைவா? எதனா வேணுமா? புரியல. ஆமா வேணும். காசு கொடு. என்ன சின்ன படத்தமா இருக்கு? 10 பைசா கிட்ட போடா. கேட்கதான் கேட்ப. நீ தான் காசு தரணும். நான் என்ன வாங்க போற சொல்லு. சமோசாலாம் வாங்குறேன். காசு கொடு. தக்காளி அனுப்பிச்சுடுறான். என்கிட்ட ஜிபே இல்லடா. கேஷ் வச்சுக்கிறான். கேஷா வச்சுக்கிறியா? அது அவன் ஸ்பாட்டுக்கு போனானே எதுக்குடா எடுத்து வராங்க? கார்ல வச்சு எலுமிச்சை பழம் மாதிரி நசிக்கிட்டு வந்தாங்க. ஸ்பாட்ல போனானே காசு வரும். ஜிபேல அனுப்புவாங்க. ஒரு 1000 ரூபாய் வரும். பின்னாடி எனக்கு கட்டி வந்துச்சு. கட்டி கொடுத்தாங்க. டீ எல்லாம் கட்டி வாங்கணும்.
ஏன் உண்மையாடா தூக்கு பாருங்களா பாருங்களா ஏய் அடாங்க தூக்கு காமிடாங்க இவ்வளவு காமிடா தூக்குதா ஏயிர போமா தூக்குனாச்சுன்னா சொல்லல விஜய் கட்டி வந்துக்குதா விஜய் வச்சு போட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போன் அச்சு சொல்லிட்டு வச்சுக்கிறானு கீழே ஆல்ரெடி போன் சைடுல கதவு கேட்டு தரமா இது அப்படியே பேக்ல போடு இதான் இது அப்படியே பேக்ல போடு ஆளுக்கு ஒரு சமோசா சூடா இருக்குடா சமோசா நீங்க மாதிரியே சோறு வாங்கி கொடுத்துறீங்க எல்லாம் ஏன்டா ஒரு சமோசா வாங்கி தந்துட்டு சோறு கேக்குறேன் பாத்தியா அவ்வளவுதான் ஸ்நாக்ஸ் வாங்கி வந்துக்கிறேன்ல இந்த வெங்காயம் இதுல பாருங்க உருளைக்கிழங்கு பட்டாணி தாங்க ஆளுக்கு ஒரு வாயை சாப்பிடலாம் சமோசா நல்லா இருக்கு அப்போ இனிமே வரும்போதெல்லாம் இங்கே வாங்கி போயிடலாம் ஸ்நாக்ஸ் வாங்கி ஃபில் பண்ணி போயிடலாம் அந்த கடை பேர் வந்து சொல்லி கணபதி ஸ்வீட் பேக்கரி. ஸோ சப்போர்ட் பண்ண ப்ரொமோஷன் பண்றான் பாவன் காசு தெரியல ப்ரொமோஷன் பண்ணுவீங்க பேக்கரியை டெவலப் பண்ணது போதும் பண்ணு வேணும் வெண்ணெய் வேணும்னு உசுர வாங்குறாங்க. இந்த டேம் வந்து எங்க போகுதுன்னா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகுது. இப்படியே நீட்டா ஒரு கிருஷ்ணா வாட்டர் மாதிரி போகும். அந்த அந்த காவா பேர் வந்து கிருஷ்ணா வாட்டர். ஸோ இப்படியே ஸ்ட்ரெயிட்டா எங்கள் ஊர் சைடு தான் போவாங்க. நம்ம ஊர் சைடு கிராஸ் ஆகி செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வீடு தாண்டி தான் அந்த காவாக்கு போவோம். கரணா வீடு மேல இருந்து எங்க வீடு அடியில் வெங்காயம் வந்து வீடு வந்து காவா தான் கட்டி வச்சுக்கிறேன். அதை அப்படியே கிராஸ் பண்ணி சுத்தி தண்ணி நாங்க ஏந்து வெளியே வந்தோம்னா புதுசு தான் வெளியே வரணும். இன்னும் மார்னிங்லாம் வந்தீங்கன்னா நீங்க வந்து வியூ கிருஷ்ணா வாட்டர்னு குளிச்சிங்கிறான்டா ஜெட்டியோட குளிச்சிங்க இருக்காங்க. ஸோ இதான் கிருஷ்ணா வாட்டர். ஆமாம் டக்குன்னு இது பண்ணுறாங்க. ஸோ இந்த டேமை திறந்து விட்டாங்கன்னா தான் ஆனால் இப்போ திறந்து தான் விட்டுக்கிறாங்க. டேம் திறந்துட்டாங்க. 140 அடி ஆழம். தக்காளி என்ன பண்ணுறோம் சொல்ல போலாமா புளிக்கு எட்டி பார்க்குறாங்க என்ன தெரிகிறது? ஸோ இதுதான் கிருஷ்ணா வாட்டர். இங்கே இருந்து தான் வந்து தண்ணி சம்பரம்பாக்கம் ஏறிக்க போகுது. வெங்காய வீட்டை அப்படியே கிராஸ் பண்ணி போகுது. இப்படி தான். ஸோ இந்த காவா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா. எங்க வீட்டு சைடு போகுது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து தைரியமா இறங்க மாட்டா. அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டு வரலாம். ஏன்னா அப்போதான் ஒரு ஸ்டாமினா இருக்கும் நம்மளுக்கு. நீ சாப்பிடணும் அதானே சோறு தான் முக்கியம். நீ சாப்பிடணும் அதுக்கு தான் இவ்வளவு நேரம் பண்ணிருக்கீங்க. A few moments later. गाइस இந்த பைய கை விட்டு ஓட்றாங்க गाइस. எங்க அந்த ஸ்பாட்? வேர் இஸ் தி ஸ்பாட்? தக்காளி இதுவா மெஸ் தாத்தா இருக்காரு இதானே. அவனு வளராம வைக்க. ஆமா அதான் ஸ்பாட்டா? சாப்பாடு கடை அப்ப அங்க கேகே ஹோட்டல் நேரு வந்து சாப்பிட்டது, பெரியார் வந்து சாப்பிட்டது எல்லாம் அங்கதான். கண்டிப்பா தெரியுமா? நேரு ஏன்டா அங்கிட்டு வந்து இங்க சாப்பிடுறாரு? நேரு எம்ஜிஆர். गाइस அந்த நாங்க இப்ப போற கடையில வந்து உங்களுக்கு சரியான சம்பவம் இருக்கு गाइस. என்ன சம்பவம்? வெயிட் பண்ணி பாருங்க, வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்கனாதீங்க. நான்வெஜ்லாம் இருக்குதா? நாங்கள் தம்பிராமையா ஹோட்டலுக்கு போனோம். ஆனால் அங்கே திறக்கல தம்பிராமையா.
அதனால் வேறு ஹோட்டலில் தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. ஸோ தம்பி ராமையா ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா Flashback. ஐயா எவ்வளவு நாள் ஐயா இந்த கடை இருக்கு? 2006 ஆரம்பிச்சேன். ஒரு 15-14 வருஷம் இருக்கு. ஆமா. எம்ஜிஆர் மட்டும் தான் வந்திருக்காரா இல்ல வேற யாராவது? பெரியார் வந்திருக்காரு, கலைஞர் வந்திருக்காரு, ஸ்டாலின் வந்திருக்காரு, எல்லா பெரிய ஆளும் வந்திருக்காங்க. எம்ஜிஆர் வந்து காப்பி ஸ்டார்ட் பண்ணாரு. எம்ஜிஆர் வந்து காஃபி சாப்பிட்டு போனாரா? அது உங்க End of flashback. கடைசியில் எங்கேயுமே சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. ரைஸ் புரோட்டா தான் இருக்குன்னாங்க. கடைசியில் புரோட்டா கூட ரைஸ் தான் சாப்பிட வேண்டிய அதில் ஏதேனும் சொல்ல விரும்புகிறேன். சிம்பிள் வேஸ்ட் கைஸ். என்னடா வெறுப்பாக இருக்குது. நம்ம ஒன்று எதிர்பார்த்தோம் தான், ஆனால் வந்து இங்கே நடக்குது வேறையா இருக்கு ரைஸ். இப்போ வந்து நாங்கள் ரைஸ் வந்துருச்சு. இப்போ அது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ எப்படி இருக்குது, ரைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆஸ்பத்திரி ரொட்டியெல்லாம் இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. லைட்டாக அதிகமாக இருக்குது. வேறு அது மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் ரைஸ். பக்கத்துலேயே கடவை நடத்துகிறாங்க, தக்காளி போட்டு அடிப்பாங்க. நல்லா இருக்கு ரைஸு, வர சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. பார்ப்போம். A few moments later. ஆனால் இங்கே வர பூச்செடி, இது பேர் தான் பேப்பர் பூ. பேப்பர் பூடா இது பேர் தெரியாதா உனக்கு? தக்காளி கேன் பாருங்க, அங்கே பேப்பர் லோட்டஸ் நோண்டிட்டு இருக்கான். சுகான் இது என்ன தக்காளி? கிளி 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 மாட்டுக்கொம்பு தக்காளி. ட்ரா சம்திங் ஃபார் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். மாட்டுக்கொம்பு.